கண்ணால மழைக்கிறையா சபத்தையா உன்னால காத்து முட்டா மழை மாட்டையா ஏண்டி என்னடி இது கோலம் சந்துப்புள்ளி கோலம் நிலாக்கா இது அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் கொஞ்சம் நான் பொம்பளை மேல கை வைக்கிறேன் இது ஆம்பளை போறதப்பா இது என்ன கோலம் இது என்ன கோலம் சந்துப்புள்ளி கோலம் சந்துப்புள்ளியா இது என்ன கை வைக்காத முடியாது பத்தினியோ இந்த ஊர்ல எத்தினிய காயில கணக்கு எடுத்தா எந்த ஒரு ரீத்து வந்து இது என்ன ஆட தெரியுமா இது பேர் தான் பாலவாடை பாவாடை பாலவாடை பாவாடை பாலாடை பாலாடை பாவாடை பாலவாடை பாவாடை ஐயோ பால் வலி டீச்சர் வந்துக்குது பாலவாடை ஏய் எங்க எடுத்த இங்க எங்கேயும் கிடைக்காது மாவு அரைக்க போயிருக்கேன்
மாவு மிளகு மாவு மிஷின் முன்னாவாட கட்டி வச்சிருப்பாங்க. மாவு செதுரா அந்த பாவாடை எடுத்து கட்டியா இப்ப நீ குடுக்கலினா மாவு கொட்டும். முன்னாடி குளுக்கனா என்ன கொட்டும்? பின்னாடி குடுக்க போறீங்க. ஆமா. ஐயோ பின்னாடி குடுக்காதீங்க. மிளகா தூள் பொட்டு பொட்டு ஓடி அத்த. டேய் ஏதோ ஒரு எத்து ஒரு பொட்டை கூட காணோம். எல்லாத்தையும் வாரி போட்டு நிச்சயமா வச்சுக்கிறேன். யாண்டியா என்ன பண்ற? டேய் பெக்க பாட்டு வாங்குறீ. பெக்க பாட்டு வா. நீ இது போப்பா. போப்பா. நான் உங்க நக்கால போப்பா. எனக்கு தெரியலையா? நான் பாரு. போய் கொட்டாவுல தூங்குங்க. உங்களை எது கூப்பிட்டேன்? யா கூப்பிட்டேன்? இங்க அனுதினமா நடக்க வேண்டியது நாட்டியம். உங்க நாட்டியம் சிறப்பா இருக்கணும். அப்படியே முதல்ல காட்டுறது யாரு? நான் தாங்க. நீ காட்ட போற. அவன் காட்டுவா. அவன் காட்டுவா. நீ காட்டு. அப்படியே மொத்த பேர் சொல்லுடா. என்னடியா? வாயில இருந்து சொல்லி ஊத்துமா. நீ பாடு. அப்படியே மொத்த பேருக்கு கலப்பிக்கணும். டேய் ஒரு பாட வருமா? நீ சத்தா வரும். நான் சத்தா ஒரு பாட வருமா? ஏமா நல்லா சிறப்பா இருக்கட்டும் நாட்டியா. கட் பண்ணுவா. பாரு நீ தோட்டத்திலே என்ன இது? இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டம். எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. யாரு சொல்லுது? எனக்கு அந்த பழக்கமே கிடையாது.
கிடையாதுடா. டேய், இது பலாண்டு. இது என்ன இது? இதான் பண்ரோட்டி பலாப்பழம். டேய், என்ன பலா? வேற பலா. வேற எங்க இருக்கு? நீ பார்க்காத எனக்கு தெரியாது எப்பா. வேற எங்களுக்கு தெரியாது. கூட நம்பிடலாம். தெரியாது தெரியாது. மாசம் பாரு வெள்ளி கலர் சேரு. அப்பவே தெரிஞ்சுக்கிறோம். டேய், என்ன ஓட்டை இது? என்ன வாட்டின்னு கேக்குறேன். ஆமா. உள்ள இருக்கிற பலா சொல்லியா சாப்பிடு. வண்டி ஓட்டு போட்டு போய்க்குது. டேய், அம்மா, என்ன வண்டியா? இளவரசி இல்லையா? இளவரசர். இளவரசர் வந்திருக்கிறார். ஆமா. விழா கோலமாக இருக்கிறது. உண்மைதான். அதை பார்த்தாயா? யார் அவரு? எண்ணக்கல் மலை நாய் உட்காந்துக்கிறது. எஜமா நமக்கு கொண்டிருக்கிறார். பாத்தியா? கண்டல் அடித்து என்னுடைய தாடுதா. மாமா. நாட்டி சிறப்பா இருக்கட்டும். அது காட்டுமா. ஒரு பாப்பன் கண்டா சேர்ந்து குடிச்சா அது தோட்டடி கண்டா கரை கூடி கரை சொல்லி ஊற்றி கூடி குடி வச்சா எனக்கு தான் வாய் வேற யாரும் வாய் இல்லையா? அடுத்த நாட்டு யாரு? அடுத்த நாட்டி பெண்ணே நான் தான் ஐயா. உன் நாட்டு தானா? ஆமா. உன் நாட்டு சிறப்பா இருக்கட்டும். ஆமா. நான் ஆடி கட்டவா இல்ல? நீ ஆடி மட்டும் கட்டினா போதும். உன் நாட்டு சிறப்பா இருக்கட்டும். அப்படியா? ஆடி காட்டுமா? யோ, நாட்டி சிறப்பா இருந்தா தன்மையை உடுப்பது யாரு? நான்தாம்மா. நீ உடுப்ப. அப்ப மன்னரு அவர் கையில இருந்து வாங்கி நான் தான் ஓ, ஆமாமா. அப்படியா? நாட்டி சிறப்பாக இருக்கிறது என்றால் நீ ஓரமா இரு. ஒரு புறமா இரு. ஒரு பக்கமா இரு. ஆமா. நவராத்திரி
நல்லது. மகனே, அப்பா, பார்த்ததியா? ஆலயம் சிறப்பாகவே இருந்ததப்பா. இந்த வரவேற்பு நம்முடைய நாட்டில் கோலாகலமாக நடந்து விட்டது. மகிழ்ச்சி அப்பா. மகனே, அப்பா, எதற்காக நடத்தது தெரியுமா? எதற்காக என்ன காரணம்? எனக்கோ வயதாகி கொண்டே செல்கிறது. உண்மைதான். எனக்கு பிறகு இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி நீ ஆட்சி செய்ய வேண்டும். என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன வார்த்தை உரைத்து விட்டதப்பா. நானும் சின்னஞ்சிறிய இவன் ஏதோ மரியாதவன் அப்பா. அதனால் நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. அப்படியா? உண்மைதான் அப்பா. நீ இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நாட்டை சுற்றி வளம் வந்ததும் இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் ஒரு அழகான பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படியாப்பா? அந்த மனக்கோலத்தை நான் கண்டு ரசிக்க வேண்டும். மகிழ்ச்சி அப்பா. எப்படியோடு வா. ஆகட்டும்பா. புறப்படு. போயிட்டு வரும்பா, போயிட்டு வரேன். டேய், ஐயா. மகன் என்றால் என்னுடைய மகனைத்தான் சொல்ல வேண்டும். ஆமா. தாயை சென்றது ஒரு கோவிலும் இல்லை, ஏய். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தாரக மந்திரத்தை ஏய். கற்றுணர்ந்தவனுடைய மகன். இருந்தாலும் சைலண்ட். அமைதி, 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 சைலண்ட். பாசாரு, பாசாரு. இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள போகின்றார். ஆமாங்க. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஏய். அரசாங்க தோல்வியை அழைத்து அவருடைய ராஜ்யத்தை பார்த்து ஆமா. எப்பொழுது நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். புறப்படலாம் இப்பொழுது. நாடகம்